பியாண்ட் 360 நேயர்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தளத்திலே பொதுவாக நான் பேசுவதெல்லாம் மாணவர்களை ஊக்கப்படுத்துவதை, மாணவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை உன்னத நிலைக்கு கொண்டு வருவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சிறுவர்கள் இடத்தில்தான் நல்ல படைப்பாற்றல் இருக்கும். சின்ன வயது இருக்கு பாருங்க, அந்த வயதில்தான் நல்ல மொழி ஆற்றல். ஒரு 4 வயதில் தொடங்கி 10 வயதுக்குள்ள 4 மொழியை கற்றுக் கொடுத்தால் கூட படித்து விடுவார்கள். ஆனால் நாம் அவர்களுக்கு அப்படி செய்வதில்லை. அதுபோல அந்த வயதில் நிறைய அவர்களுடைய புதிய புதிய ஆற்றல்கள் வெளிப்படும். ஆனால் நாம் அவற்றை முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுவோம். கிறுக்குத்தனமாக இப்படியெல்லாம் எதையாவது செய்து கொண்டிருக்காதே என்று திட்டி அவர்களுடைய அந்த படைப்பாற்றலையே மழுங்கச் செய்து விடுகிறோம். அப்படி இல்லாமல் சின்ன பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடியதான நல்ல திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதற்குத்தான் இந்த யூடியூப் சேனல், அதுதான் இந்த யூடியூப் சேனலுடைய நோக்கம். இப்போ ரஷ்யாவில் லெனின் ஆட்சி தலைவராக இருக்கிறார். அப்போ நேரத்தில் நாட்டை சுற்றி போர் மேகம் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மன் படை ரஷ்யாவை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய படை. ரஷ்யாவிலே அப்பொழுதுதான் அங்கே புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆயுதங்களும் கிடையாது, படை வீரர்களும் கிடையாது, பொருளாதார வளமும் இல்லை. இந்த நிலையிலே ஒரு நெருக்கடியான நிலை. ஒரு நாள் லெனின் அலுவலகத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். வருகின்ற இந்த போரை எப்படி சந்திப்பது? லட்சக்கணக்கில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜெர்மானிய படையிடமிருந்து இந்த ரஷ்ய தேசத்தை எப்படி காப்பாற்றுவது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது 2 சிறுவர்கள் அவரை பார்க்க வருகிறார்கள். அவர்களை வர சொல்லி என்ன என்று கேட்கிறார். எங்களை பள்ளியிலிருந்து நீக்கிவிட்டார்கள், நீங்கள் எங்களை சேர்த்து விடுங்கள் என்று அந்த 2 சிறுவர்களும் சொல்கிறார்கள். இவர் மிகுந்த ஆச்சரியத்தோடு ஏன் உங்களை பள்ளியிலிருந்து நீக்கிறார்கள் என்று கேட்டார். அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு நாள் முழுசும் பள்ளிக்கூடத்துக்கு போகலை, அதனால் நீக்கிட்டாங்க அப்படின்னார். ஒரு நாள் முழுசும் பள்ளிக்கூடம் போகாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னார். அவங்க சொன்னாங்க, இந்த பனிக்கட்டியில் கார் செய்து விளையாடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ரஷ்யாவில் அதுவும் இவங்க இருந்த இந்த பகுதி பக்கத்தில் சைபீரிய காடுகள், அதாவது வடதுருவம் சைபீரிய காடுகள், ரஷ்யா இப்படி இருக்கும் அந்த அமைப்பு. அங்கே அடர்ந்த பனிக்கட்டி தான் இருக்கும். அந்த பனிக்கட்டியிலே உருவங்களை செய்து, இன்றைக்கு சிற்பிகள் இருக்கிறார்கள், பனிக்கட்டியிலே உருவங்களை உருவாக்குகிறார்கள். அந்த காலத்தில் அது கிடையாது. ஆனா இந்த பிள்ளைங்க 2 பேரும் அந்த பனிக்கட்டியிலே கார் செய்து விளையாடினோம் ஒரு நாள் முழுவதும் என்று சொன்ன உடனே லெனினுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த பிள்ளைகளை திட்டவில்லை. பாருங்க, ஒரு தலைவனுக்குரிய அழகு பாருங்க, வாங்க நீங்க செஞ்ச காரணம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கிறார். சரி வாங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 பிள்ளைங்களும் கூட்டு போறாங்க. ஒரு தோட்டத்தில் அதே மாதிரி கார் மாதிரியே அழகா செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு பீரங்கியவும் அந்த பனிக்கட்டியிலே செதுக்கி வைத்திருந்தார்கள். அதை பார்த்த உடனே லெனினுக்கு ஒரு பொறி தட்டியது. ஒரு மின்னலென ஒரு சிந்தனை அவருடைய எண்ணத்திலே தோன்றி மறைந்தது. உடனே அந்த மாணவர்களை அழைத்தார். வாருங்கள் போவோம் என்று சொல்லி பள்ளிக்கு சென்று அவருடைய தலைமை ஆசிரியரிடத்திலே சொல்லி இவர்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்று அவர்களை சேர்க்க வைத்துவிட்டு உடனடியாக இராணுவ தளபதிகளை எல்லாம் கூட்டினார். தளபதிகளுக்கு திடீரென்று அழைத்த உடனே சரி போர் நெருக்கடி, அதனால் அழைக்கிறார் போல இருக்கு என்று சொல்லி மிகுந்த கவலை தேர்ந்த முகத்தோடு தளபதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்பொழுது உற்சாகமாக இருக்கிறார் இவர் சொல்கிறார், நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார். இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி வெற்றி பெற முடியும்? நம்மிடத்திலே படை இல்லை, ஆயுதங்கள் இல்லையே என்று சொன்ன பொழுது அவர் எல்லோரையும் அழைத்து கொண்டு அந்த சைபீரிய காடுகளுக்கு போகிறார். அங்கே கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த வீரர்கள், தளபதிகள் எல்லார்ட்டும் என்ன சொல்றாருன்னா, பெரிய பெரிய பீரங்கிகள் அங்கே ஜெர்மன் படைகள் வருகின்றன அல்லவா, அந்த திசையை நோக்கி நிறைய பீரங்கிகளை இந்த பனியிலே செய்து நிறுத்துங்கள் என்று சொல்கிறார். இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னடா இது, பீரங்கியை கொண்டு நிறுத்துறா பரவாயில்ல, அவங்கள சுடலாம், பனியில பீரங்கியை செஞ்சு என்னையா செய்ய முடியும்னு சொல்லும்போது நான் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். உடனே அதுபோல நிறைய பிரம்மாண்டமான பீரங்கிகளை அங்கே அந்த பனிக்கட்டியில செதுக்க முடியும். அப்படி செதுக்கி ஆயிரக்கணக்கான பீரங்கிகள் இன்றைக்கு அங்கே நம்முடைய ஜெர்மனிய படை வருகின்ற திசையை நோக்கி வைக்கப்படுகிறது. அதிகாலையிலே இந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கிறார்கள்.
பொழுது விடிய விடிய அங்கிருந்து பார்க்கின்ற ஜெர்மானிய படைகளுக்கு இங்கே சைபீரிய காடுகளிலே பெரிய பெரிய பீரங்கிகள், அப்படியே வெள்ளியிலே செய்த பீரங்கிகள் ஜொலிப்பதை பார்த்து கொஞ்சம் பயந்து போனார்கள். உடனே தளபதிகள் எல்லாம் அவர்கள் ஒரு ஆலோசனை செய்தார்கள். இவ்வளவு பீரங்கி இருக்கிறது என்ற உடனே இதற்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டாம், ஆனால் மொத்தமாக படையெடுத்து செல்லாமல் சிறு சிறு குழுக்களாக சென்று அங்கே பீரங்கியை இயக்குகின்ற அந்த வீரர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களை கொன்று இந்த பீரங்கியெல்லாம் நாம் கைப்பற்றி விடலாம் என்று சொல்லி சிறு சிறு குழுக்களாக பிரித்து அனுப்புகிறார்கள். எங்கே அனுப்புகிறார்கள்? சைபீரிய காடுகளுக்குள்ளே அந்த பீரங்கியை நிறுத்தி வைத்திருக்கிறார்களே, அங்கே அனுப்புகிறார்கள். சைபீரிய காடு என்பது மிக கொடுமையான காடு. அங்கே மரம், மலைகள் எல்லாமே பனி பல அடிகள், பல மீட்டர் உயரங்களிலே உறைந்து அடர்ந்து இருக்கும் பாருங்க. அதுக்குள்ள போயிட்டு யாரும் வெளியே தப்பி வர முடியாது. அதான் அவ்வளவு கொடுமையான பனிக்கட்டி. ரஷ்யர்கள் அந்த பகுதியில் பழக்கம் உள்ளவர்கள் போயிட்டு வருவாங்க, அவங்க தான் போய் அந்த பீரங்கியெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பனிக்கு பழக்கம் இல்லாத இந்த படையினர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போனாங்க பாருங்க. உள்ள போக போக அங்கங்கே உறைந்து செயல்பட முடியாமல் அப்படியே இறந்து போனார்கள். வந்த படையினரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிந்து போனார்கள். மிகப்பெரிய படை ஒரு சின்ன ஆயுதம் கூட இல்லாமல் தோற்கடிக்கப்பட்டது, ரஷ்யா பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னால் எங்கே இருந்து இந்த வெற்றி கிடைத்தது என்றால், 2 சிறுவர்களுடைய படைப்பாற்றலை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவனால் இந்த வெற்றி கிடைத்தது. இந்த சின்ன பிள்ளைகளிடத்தில் நம்முடைய வீட்டில் பார்க்கும்போது சின்ன சின்ன வேலைகளை செய்வாங்க, அது நமக்கு சேட்டையா தெரியும். ஒரு பொருளை எடுத்து உடைப்பார்கள், ஒரு பொருளை உருவாக்குவார்கள், திருக்குவார்கள். அப்போதெல்லாம் நாம் திட்டு விடுகிறோம். அப்படி இல்லாமல் அதை பொறுமையாக எடுத்து சொல்லி என்ன செய்தா என்று கேட்டால், நான் இதை இப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் என்று சொல்வான். அதில் ஒரு படைப்பாற்றல் இருக்கும். அதை ஊக்கப்படுத்தினோம் என்றால், உற்சாகப்படுத்தினோம் என்று சொன்னால், ஒரு நல்ல படைப்பாளியாக, நல்ல இலக்கியங்களை படைக்கின்ற படைப்பாளியாக, புதிய கண்டுபிடிக்கின்ற விஞ்ஞானிகளாக, இந்த தேசத்தை காக்கின்ற வீரர்களாக, தலைவர்களாக, தளபதிகளாக அவர்கள் உருவாவார்கள். இவர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைந்திருக்கின்ற படைப்பாற்றலை தடை செய்து விடாமல், அந்த முளையிலேயே அதை கிள்ளி எறிந்து விடாதபடிக்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துகின்ற பொழுது அவர்களும் வளர்வார்கள், இந்த தேசமும் வளரும், செழிக்கும்.